குஷான் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து புலாவ் வந்து ஃபேமஸ். சமோசாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புலாவ் வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, நேஷ்னல் ஃபுட்டு இதுதான். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது இவங்களோட ட்ரெடிஷ்னல். இதை பாருங்க, இதை அவர் எப்படி அந்த உள்ளே வைக்கிறாரு பாருங்க. இதை வந்து இதில் இப்படி வச்சுட்டு இது வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களாம். இந்த ரொட்டியை வந்து கீழெல்லாம் போடக்கூடாது. அவங்க வந்து இதை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொட்டி. இந்த பாருங்க, அழகா வச்சு அப்படி வச்சு அங்கே வந்து எடுத்து இங்கே பாருங்க, இதுதான் வந்து புலாவ்னு சொல்கிறாங்க. இது இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. நமக்கு பிரியாணி மாதிரி இவங்களோட இது வந்து புலாவு. இதில் வந்து இவங்க குதிரை கறியெல்லாம் போடுவாங்க. இது பாருங்க, நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. விறகு வச்சுதான் செய்யறாங்க, கேஸ்லாம் கிடையாது. அதனாலதான் அந்த டேஸ்ட் இருக்குதான். அந்த விறகு வச்சு செய்யறதுனாலதான் அந்த டேஸ்ட். ஆனா பயங்கர எண்ணெயை பாருங்கத்தான். மட்டன்ல உள்ள கொழுப்பு, அந்த குதிரையில உள்ள கொழுப்பு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கு. இந்த நம்ம ஊர்ல வந்து பெரிய வார்ப்புன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது ஃபுல்லா போட்டு செய்வாங்களாம். ஒவ்வொன்றுமே வந்து இதான் இருக்கிறதுலே பெருசா இருக்கு. என்னதான் எல்லாமே சின்ன சின்னது இருக்கு. அந்த சைடு எல்லாம் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய செய்யும் போது இதுல போடுவாங்களா இருக்கும். 3 4 5 6 7 8 9 10 10 11 அங்க 11. ஆமா, குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சேல் ஆகிட்டும் இருக்கு. அதுமே அந்த பிரெட்டும் வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல். அதுவும் சாப்பிட்றாங்க. அந்த புலாவு கூட அதையும் வச்சு சாப்பிட்றாங்க. உட்காரலாம். உள்ள பாருங்க, கூட்டத்தை பாருங்க, எவ்வளோ பேர். சீட்டு கூட கிடைக்காது போல. அந்த ஆடு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பயங்கர நல்ல நீட்டா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க, இதுதான் புலாவ். நல்லா இருக்காதான் மோசா. நம்ம ஊர்ல வேற மாதிரி இருக்கும்ல, இதுவும் உள்ள வந்து நல்ல சாஃப்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள மீட் வச்சிருக்காங்க.